துரந்தர் 2 முதல் பாகம் கொடுத்த வெற்றியைத் தொடர்ந்து இன்னும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம். இந்த தடவை இன்னும் பெரிதா வந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு உளவாளியாக சென்ற ஹம்சா அலி ரஹ்மானை கொன்ற பிறகு லயரியை எப்படி ஆள்கிறான், மற்ற எதிரிகளை எப்படி கருவறுக்கிறான் என்பதே கதை. ரன்வீர் சிங் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம். அவரது இன்டென்ஸ் நடிப்பு, ஆக்ஷன் சீன்களில் காட்டும் எனர்ஜி மற்றும் தேசபக்தி உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதம் ஆல் டாப் நாட்ச். சில இடங்களில் அவர் ஒரே மனிதராக படத்தை முன்னோக்கி இழுத்து செல்கிறார். முதல் பாதி ரொம்ப வேகமாகவும் எங்கேஜிங்காகவும் இருக்கும். குறிப்பாக ஆக்ஷன் பிளாக்ஸ் மற்றும் ட்விஸ்ட்ஸ் நல்ல ஹை கொடுக்கிறது. இன்டர்வல் பிளாக் நல்ல இம்பாக்ட். இரண்டாம் பாதியில் கதை சற்று மெதுவாகிறது. சில சப்ளாட்ஸ் சற்று நீளமாக தோன்றும். ஆனால் கிளைமேக்ஸ் மீண்டும் ஒரு ஹை கொடுத்து முடிக்கிறது. இமோஷனல் அம்சங்கள் இந்த முறை இருக்கிறது, ஆனாலும் அது இன்னும் ஆழமாக இருந்திருக்கலாம். டெக்னிக்கல் பக்கம் படம் மிக ஸ்ட்ராங். கேமரா வேலை மிக ஸ்டைலிஷ். லொகேஷன்ஸ் ரொம்ப தத்ரூபமாகவே இருந்தது. பிஜிஎம் ஆக்ஷன் சீன்களை எலிவேட் செய்கிறது. மொத்தத்தில் பாகுபலி, கேஜிஎஃப் வரிசையில் ரொம்ப சூப்பரான ஒரு இரண்டாம் பாகம் இந்த துரந்தர் 2. அபிநயம் மீடியா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அபிநயம் மீடியா, உங்கள் மனசுக்கு நெருக்கமான கதைகள்.